அதாவது வாய் சுத்தம் கேட்டீங்க, முக சுத்தம் அதே மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்னா கையில் உள்ளங்கையில் தண்ணி ஊற்றணும். நல்ல முறையில் ஊற்றி கண்ணை மூடி முகத்தை வேக கீழே வளைச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி காது முழுக்க அப்படி வரணும். அடுத்த கையில் ஊற்றி அதே மாதிரி காது முழுக்க பெரிய வரைக்கும் வரணும். அப்புறம் முகத்தை நிமித்தி உள்ளங்கை முதல் ஊற்றின கையில் ஊற்றி அப்படி தொண்டை வரைக்கும் வரணும். இது தொடு நீவுதல் வருமானு குருசம். நீரால் தொடு நீவுதல் முகத்தை சுத்தம் பண்ணுற முறை. அப்படி செஞ்சுட்டு கண்ணை தருங்க. செய்யறதுக்கு முன்னால உங்க கண்ணு முகம் எல்லாம் பார்த்துக்கோங்க, தொண்டை சம்பந்தமும் பார்த்துக்கோங்க. செஞ்சு முடிச்ச பிறகு துணி போட்டு தொட்டு எடுக்கணும். தேய்க்காருங்க, தொட்டு எடுங்க. இது ஒரு பிரச்சனை அழுத்த முறைன்னு சொல்லும். இது இன்னைக்கு எத்தனையோ முறைகள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா இந்த முகத்தில் இருக்கிற முடியிலிருந்து தூள் உள்ள சதை அது கொட்டின நரம்புகள் எல்லாம் வேலை செய்யும், பிரகாசமா இருக்கும். அதாவது இங்கே கொட்ட சொன்னோம்னா 23,000 நரம்புகள் இருக்கு. ஒவ்வொன்றும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சதை நரம்புகள், ரத்த ஓட்டம் அப்படி இருக்கும். இதனால் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன பயன் அப்படின்னா, வெகாலைகளுக்கு பாருங்க, சில சமயத்துல முகம் ஊதுனமா இருக்கும், சில சமயத்துல பிடிச்சமா இருக்கும், ஜூடு ஆவி போனமா இருக்கும், அடிக்கடி இந்த இடத்துல அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்க, செஞ்சோன்னு பலனை பாருங்க. இப்படி செய்யறது இந்த பக்குவத்துல இதெல்லாம் நீக்கம் தரும். கண்ணுல நீர் கோர்வை, கண்ணு பார்த்து எப்ப பார்த்தாலும் அந்த நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கும், தொடச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த நீரெல்லாம் கரையும். ஆகவே நெத்தியில இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த முகப்பருவு அது இது நல்லா வருது, இதெல்லாம் மாறும். பல பேருக்கு இந்த கண்ணு கிட்ட கருப்படிக்கும். ஆமா, இந்த முறை கண்ணு அடிக்கடி மூடி திறக்கனால அந்த இது நீங்க பார்க்கும். ரெண்டாவது முக சிலருக்கு இந்த வாய் பாருங்க ஒரு சைடு இழுத்துக்கு அப்பப்போ இழுத்துக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும், பல பேருக்கு இருக்காது. இதெல்லாம் நீங்கக்கூடிய சக்தி. சுருக்கமாக சொல்லப்போனால் சுருக்கு ஏற்பட்ட நம்ம பாட்டி எண்ணெய் போட்டு நீர்னா சுருக்கு போயிடல. அது மாதிரி நீரால் இப்படி செஞ்சோம்னா முகத்தினுடைய இன்னைக்கு சிரசுக்கு எத்தனை வித நோய்கள் வருது, நடப்பு அது இது ரத்தம், இதெல்லாம் மாறக்கூடிய சக்திக்கு எளிய முறை கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.